வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான உணர்ச்சி பயணத்துக்குள்ள போக போறோம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த கவிதை சொல்லப்படாத காதலின் அமைதியான அதிர்வு பத்தினது. இது வெறும் வார்த்தைங்க இல்ல, இது மௌனத்துக்குள்ளேயே ஒரு பெரிய உலகத்தை உருவாக்குன ஒரு இதயத்தோட கதை. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கவிதையோட ஒவ்வொரு வரியிலையும் ஒழிஞ்சிருக்கிற உணர்ச்சிகளை பிரிச்சு பார்க்கறது தான். ஒரு காதல் ஏன் சொல்லப்படாமலே போகுது, அப்படி சொல்லாததால அதோட சக்தி அதிகமாகுதா இல்ல குறைஞ்சிடுதா? வாங்க இந்த மௌனமான காதலை பத்தி விரிவாக பேசுவோம். நிச்சயமா. இந்த கவிதை பேசுற விஷயம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். முதல் பார்வையில வர்ற ஒரு சின்ன பொறி எப்படி ஒரு முழு வாழ்க்கைக்கும் அணையாத நெருப்பா மாறுதுன்னு இத அழகா சொல்லுது. வார்த்தைங்க தோத்து போற இடத்துல மௌனம் எப்படி ஒரு சக்தி வாய்ந்த மொழியா மாறுதுன்னு தான் நாம இங்க பார்க்க போறோம். சரி, அப்போ கவிதையோட ஆரம்பத்துக்கே போவோம். உன்னை பார்த்த முதல் நாளே காதல் என்று சொல்லவில்லை. முதல் வரியிலே ஒரு தெளிவு இருக்கு. இது அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இல்லான்னு அவர் தெளிவா சொல்றாரு. ஆமா. ஆனா அடுத்த வரியிலே உன்னை மறக்க முடியாது என்று இதயம் முடிவு செய்ததுன்னு சொல்றாரு. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். மூளை யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதயம் ஒரு தீர்ப்பை எழுதிருது. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு உளவியல் விஷயம். பொதுவா நாம ஒரு உணர்வை உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் அதுக்கு காதல், கோபம்னு பேர் வைப்போம். ஆனா இங்க அந்த உணர்வுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே அதோட விளைவு என்னன்னு முடிவு பண்ணியாச்சு. ஆமா, மறக்க முடியாதுன்னு. உன்னை மறக்க முடியாதுங்கிறது ஒரு சாதாரண வாக்கியம் இல்ல, அது ஒரு நிரந்தரமான இணைப்புக்கான ஒரு அறிவிப்பு. இது தர்க்கத்தை மீறின உள்ளுணர்வின் ஒரு பயங்கரமான வெளிப்பாடு. இந்த ஒரு வரிதான் இந்த முழு கவிதைக்கும் அஸ்திவாரம். நீங்க சொல்றது சரிதான். காதலுங்கிற வார்த்தையை அவர் வேணும்னே தவிர்க்கிற மாதிரி எனக்கு தோணுது. காதல்னு சொல்லிட்டா அது ஒரு வரையறைக்குள்ள வந்துடும். ஆனா மறக்க முடியாதுன்னு சொல்லும்போது அதுக்கு எல்லையே இல்ல. அந்த முடிவு இதயத்தால எடுக்கப்பட்டதுங்கிறது தான் இங்க முக்கியம். அதுல எந்த லாஜிக்கும் இல்ல. கரெக்டா சொன்னீங்க. இதயத்தோட முடிவுகளுக்கு விளக்கங்கள் தேவையில்லை. அந்த உறுதியான முடிவு வந்த பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன, அதை வெளியே சொல்லணும்னு மனசு துடிக்கும் இல்லையா? அதுதானே இயல்பு. ஆமா, அதுதான் நம்மள அடுத்த பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. காதல சொல்ல துடிக்கிற அந்த தருணம். நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்ல ஆசை இருந்ததுன்னு கவிஞர் சொல்றாரு. ஆனா சொல்ல முடியல. காரணம், உன் கண்கள் என் வார்த்தைகளை மௌனமாக்கின. இது எப்படி சொல்றது? ஒரு பார்வை பேச வந்த வார்த்தையே எப்படி முடக்க முடியும்? இங்கதான் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். இது வெறும் கூச்சமோ இல்ல நிராகரிச்சிடுவாங்கன்ற பயமோ மட்டும் இல்ல. சில நேரங்கள்ல ஒருத்தரோட இருப்பு, அவங்களோட பார்வை நம்மள முழுசா ஆட்கொண்டுடும். ஒரு பிரம்மாண்டமான மலைய பார்க்கும்போது இல்ல ஒரு அற்புதமான இசைய கேட்கும்போது வார்த்தை வராதுல்ல, அது மாதிரி ஒரு நிலை. ஓ, அப்போ நான் உன்னை காதலிக்கிறேங்கிற அந்த 3 வார்த்தை அந்த பிரம்மாண்டமான உணர்வை குறைச்சிடும்னு அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஒரு பெரிய பிரபஞ்சத்தை ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அடைக்கிற மாதிரி. நிச்சயமா. அந்த 3 வார்த்தை அந்த முழு உணர்வையும் சுருக்கி அதோட மதிப்பை குறைச்சிடுமோன்னு ஒரு ஆழ்மன பயம் கூட இருந்திருக்கலாம். அதனால அந்த கண்கள் அவரை பேச விடாம செஞ்சதை விட வார்த்தைகளை விட ஆழமான ஒரு தொடர்பு அந்த பார்வை ஏற்படுத்தியிருக்கலாம். அப்போ வார்த்தைங்க தேவையற்ற போயிருக்கலாம். சில ஆழமான உணர்வுகளை சொல்ல மௌனம் தான் சிறந்த மொழியா இருக்குமான்னு ஒரு கேள்வி அதை எழுப்புது. ஆனா இதுல இன்னொரு கோணமும் இருக்குதானே? இது அந்த உணர்வோட ஆழத்தை காட்டுதா இல்ல இது ஒரு விதமான தப்பித்தலா? நிராகரிப்பின் வழியை எதிர்கொள்ள பயந்து என் உணர்வு வார்த்தைகளை விட பெருசுன்னு ஒரு கவசம் போட்டுக்கிறாரா? இது ஒரு அழகான தோல்விதானே? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இத 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு, நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு தற்காப்பு உத்தி, தோல்வியிலிருந்து தனக்கு காப்பாத்திக்க மௌனத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது. ஆனா கவிதையோட மொத்த தொனிய பார்த்தா கவிஞர் இத ஒரு பலவீனமா பார்க்கல. மாறா அந்த மௌனமே அந்த காதலுக்கு ஒரு புனிதத்தை கொடுத்ததா அவர் நம்புறாரு. அந்த ஒரு நொடி, அந்த வார்த்தை இல்லாத பரிமாற்றம், அதுவே அவருக்கு போதும்னு இருந்திருக்கலாம். சரி, இந்த மௌனமான காதல் அதுக்கப்புறம் எப்படி தொடருது? அந்த ஒரு நொடியோட முடியிலேயே கவிஞரோட முழு உலகமும் அந்த ஒரு நபரை சுத்தியே இயங்குது. நீ சிரித்த ஒவ்வொரு நொடிகளும் என் வாழ்க்கைக்கு ஒளி கொடுத்ததுன்னு சொல்லும்போது அந்த சந்தோஷத்தை நம்மால உணர முடியுது. அவரோட சந்தோஷம் இவரோட வாழ்க்கைக்கு சூரிய வெளிச்சம் மாதிரி. ஆமா. ஆனா அதே நாணயத்தோட மறுபக்கமும் இங்க ரொம்ப ஆழமா பதிவு செய்யப்படுது. நீ அமைதியான போது என் மனசு சத்தமில்லாமல் உடைந்ததுங்கிற வரிய கவனிங்க. ஆமா, அந்த ஒளி எவ்வளோ பிரகாசமா இருக்கோ அந்த இருட்டும் அவ்வளோ ஆழமா இருக்கு. இதுதான் ஒருதரபட்சமான அன்போட ஒரு முக்கியமான அம்சம்.
இங்க பேசுறவரோட சந்தோஷம் வலி ரெண்டுமே மத்தவங்கள சார்ந்து இருக்கு. அந்த சத்தமில்லாமல் உடைந்ததுங்கிற வரி மனசை ரொம்ப பாதிக்குது. அவரோட சிரிப்பு இவருக்கு ஒளி கொடுக்கும்போது இவரோட இதயம் உடையற சட்டம் கூட வெளியே வரல. ஒரு முழுமையான மௌனம். காதல போலவே வலியும் மௌனமா அனுபவிக்கப்படுது. இது அந்த உறவுல இருக்கிற தனிமையை வெளிச்சம் போட்டு காட்டுது. கரெக்டா சொன்னீங்க. அதுதான் இதுல இருக்கிற பெரிய சோகம். யாருக்கும் தெரியாம யாருக்கிட்டையும் சொல்லாம உள்ளுக்குள்ளேயே நடக்கிற ஒரு பேரழிவாது. இது கவிதையோட அடுத்த வரிகள் இன்னும் தெளிவா காட்டுது. நீ கேட்கவில்லை, நான் சொல்லவில்லை, ஆனா என் ஒவ்வொரு பார்வையும் உன் பெயரையே உச்சரித்தது. ஆமா, அது ஒரு மௌனமான வாக்குமூலம். இது ஒரு வழி பாதை மாதிரி. இங்கிருந்து பார்வைகள் போகுது, ஆனா அங்கிருந்து அது ரிசீவ் ஆச்சான்னு எந்த அறிகுறியும் இல்ல. வார்த்தையால சொல்ல முடியாதத கண்கள் பேசுது, ஆனா அந்த மொழியை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு இங்க சொல்லப்படல. அதுதான் இந்த காதலோட சோகமும் அழகும். அந்த நிச்சயமற்ற தன்மைதான் கவிஞரை ஒரு யதார்த்தமான முடிவுக்கு கொண்டு வருது. ஆமா, அங்கதான் கவிதை ஒரு முக்கியமான கட்டத்தை அடையுது. கவிஞர் யதார்த்தத்தை ஏத்துக்கிறார். சில காதல்கள் ஒன்றாக வாழாது. இது ஒரு கசப்பான உண்மை. ஆனா அதோட அவரை நிறுத்தல. இல்ல, ஆனா ஒரு இதயத்துக்குள் வாழ்நாளையெல்லாம் உயிரோட இருக்குன்னு சொல்லும்போது அந்த காதலோட அன்னொரு வடிவத்தை கொண்டாடுற மாதிரி இருக்கு. இத ஒரு பெரிய சித்திரமா பார்த்தா இந்த கவிதை காதலோட வரையறையே கேள்வி கேக்குது. பொதுவா காதல்னா ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டது, பகிரப்பட்டது, ஒன்னா வாழ்றதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா இந்த கவிதை சொல்லுது, ஒரு காதல் உண்மையா இருக்க அது பகிரப்படணும்னு அவசியமே இல்ல. ஒரு இதயத்துக்குள்ள வாழ்றது கூட ஒரு முழுமையான வாழ்க்கை தான்னு சொல்லுது. இத ஒரு பழைய போட்டோ ஆல்பத்தை பாதுகாக்கிற மாதிரி ஒப்பிடலான்னு தோணுது. நிஜ வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா ஒரு போட்டோ அந்த ஒரு சிறிய நொடியை அப்படியே பிடிச்சு வச்சுக்கும். அதுக்கு வயசே ஆகாது. அருமையான ஓமை. இந்த சொல்லப்படாத காதல் அது மாதிரி இதயத்துல பாதுகாக்கப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் போட்டோ மாதிரி. ஆமா, நிஜ வாழ்க்கையோட எந்த அழுக்கும் படாத ஒரு புனிதமான நினைவா அது மாறிடுது. அதனாலதான் இன்று நீ என் வாழ்க்கையில் இல்லை, ஆனா என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் நீ இருக்கிறாய்னு சொல்றாரு. அந்த நபர் உடலால அங்கு இல்ல, ஆனா அவங்களோட இருப்பு முன்ன விட ரொம்ப வலுவா இருக்கு. வாழ்க்கையோட ஒரு பகுதியா இல்ல, இதய துடிப்பாவே மாறிட்டாங்க. ஆமா. அப்போ கவிதையோட கடைசி வரிகள் தான் இதோட உச்சம். சொல்ல முடியாததால் இன்னும் ஆழமாக இதயத்தில் வாழும் காதல். இதுதான் இந்த கவிதையோட மெய்யப்புள்ளி. அந்த மௌனம் ஒரு சாபமா இல்லாம ஒரு வரமா இங்க பார்க்கப்படுது. ஆமா, சொல்லியிருந்தா என்ன ஆகியிருக்குன்னு ஒரு கேள்வி கண்டிப்பா வருது. அதுதான் $1,000,000 கேள்வி. சொல்லியிருந்தா ஒருவேளை காதல் ஏத்துக்கப்பட்டிருக்கலாம், இல்ல நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். நிராகரிக்கப்பட்டிருந்தா இந்த அழகான நினைவு வலி நிறைஞ்சதா மாறியிருக்கும். ஒருவேளை ஏத்துக்கிட்டு இருந்தா கூட அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள், சண்டைகள் இதுல எல்லாம் சிக்கி இந்த காதலோட அந்த தூய்மையான வடிவம் கரைஞ்சு போயிருக்கலாம். கரெக்ட். அந்த நபர் ஒரு சாதாரண மனுஷனா குறைகளோட தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா சொல்லாததால அவங்க ஒரு குறையே இல்லாத புனிதமான பிம்பமா இதயத்துல வாழ்றாங்க. ஒரு பாதுகாப்பான இடத்துல காலத்தால சிதைக்க முடியாத ஒரு பொக்கிஷமா. அதனாலதான் கவிஞர் சொல்றாரு, சொல்ல முடியாதது ஒரு குறை இல்ல, அதுவே அந்த காதலோட ஆழத்துக்கு காரணம்னு. ஆக இந்த விரிவான அலசிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நீங்க பகிர்ந்த இந்த கவிதை மௌனத்துக்குள்ள ஒரு முழு பிரபஞ்சத்தையே உருவாக்குற ஒரு காதலை பத்தி பேசுது. வார்த்தை இல்லாம பார்வையாலேயே கட்டப்பட்ட ஒரு உலகம். அது சொல்லப்படாததால வலிமை இழக்கல, மாறா அது ஒரு அழியாத நினைவா மாறி இருக்கு. இந்த கவிதை நம்ம கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனையை விட்டுட்டு போகுது. ஒரு காதல் வாழ்றதுக்கு அதுக்கு ரெண்டு பேரோட சம்மதம் தேவையில்லை. ஒருத்தரோட இதயத்துல அது ஆழமா வேரூன்றினாலே போதும், அது ஒரு முழுமையான வாழ்க்கையே வாழ்ந்துடும்னு இது காட்டுது. விட்டுட்டு போகுது. இந்த கவிதை சொல்லப்படாத காதலோட ஆழத்தையும் அழியாத தன்மையும் கொண்டாடுது. ஆனா அதோட வர்ற தனிமையும் சத்தமில்லாம உடையிற இதயத்தோட வலியையும் இது மறைமுகமா சுட்டி காட்டுது. இப்போ கேள்வி இதுதான், இப்படி மௌனமா வைக்கப்படுற காதல் காலத்தால சிதையாத ஒரு புனிதமான பொக்கிஷமா, இல்ல யதார்த்தத்தோட சோதனைகளை எதிர்கொள்ள துணிவில்லாம கனவுலையா வாழ்ந்து மடியிற ஒரு அழகான கோழைத்தனமா?